ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீஷோவில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்குங்க. ஆனால் எந்த பென்சிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து காம்போவாக நமக்கு வந்து கிடைக்கும் மீஷோவில். ஒரு 6 பென்சில், ஒரு 8 பென்சில், ஐலைனர், சரியா? ஐலைனர் வந்து ஒரு 6 பென்சில், ஒரு 8 பென்சில், 10 பென்சில், இந்த மாதிரி சேர்த்து நமக்கு வந்து ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக வந்து இந்த 6 பென்சிலு காம்போவாக நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 85 ரூபா தான் போட்டுருந்தாங்க. என்னடா வெறும் 85 ரூபாய்க்கு இந்த பென்சில் எப்படா ஒர்த்தாகும்? ஒரு பென்சிலே வெளியில் 200 ரூபா, 150 ரூபா, 180, 200 அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது 6 பென்சில் சேர்த்து வெறும் 85 ரூபா அப்படின்னா அதுக்கு கீழேயும் போட்டிருக்காங்க. ஒரு 5 பென்சில் 6 பென்சில் சேர்த்து 77 ரூபா, 75 ரூபா அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. சரி, நம்ம 85 ரூபாய்க்கு உள்ளதே நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்ணில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த கண்ணில் எத்தனை தடவை நான் போட்டேன் அப்படின்னா ஒரு 10 தடவை போட்டு நான் அப்படி தேய்ச்சிருப்பேன். அது என்ன அப்படின்னா அந்த நுனி பகுதி இருக்கு பாருங்க, அது வந்து அந்த ஸ்கின்ல அப்படியே குத்த ஆரம்பிக்குது, எனக்கு அது வலிக்குது. அதுவுமே நான் இப்படி சாச்சு அப்படி சாச்சு தேய்ச்சி தான் ஒரு கண்ணில் நான் போட்டிருக்கேன். இப்போ 2வது டைம் உங்களுக்கு முன்னாடி நான் போட்டு காட்டினது பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து அந்த பிளாக் கலரே வருது. மற்றபடி அதுலேருந்து ஈஸியாக வந்து வரவே இல்லை சுத்தமாக. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப வேஸ்ட் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி ஒரு 6 பென்சில் காம்போவாக வந்து மீஷோவில் வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப 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 வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் ஒரு பென்சில் வாங்கினாலும் நீங்கள் உருப்படியாக ஒரு 100 ரூபா 150 ரூபா விளைந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. அது நீங்கள் ஒரு தடவை போட்டாலே அவ்வளோ டார்க்காக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த நீங்கள் இந்த காம்போவில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணீங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கின்னு தான் வலிக்கும். நீங்கள் ஒரு 15 தடவையாவது பிடிச்சி தேய்ச்சாதான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வரும். மற்றபடி உங்களுக்கு வந்து வேஸ்ட். இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே மீஷோவில் ஒரு பென்சில் 2 பென்சில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு 5, 6, 7, 8ன்னு இந்த மாதிரி வாங்காதீங்க. அந்த பென்சில் உள்ள நுனி பகுதி வந்து அப்படியே கையோட வருதுங்க, கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காகவே இல்லை. நிறைய வேஸ்ட்டுங்க இது வாங்கினது. ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களுமே மீஷோவில் போயிட்டு இந்த மாதிரி வாங்காதீங்க. வந்து 6 பென்சில் வாங்கலத 2 பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். மீதி என்கிட்ட வந்து 4 பென்சில் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த 4 பென்சிலை உங்களுக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த 2 பென்சில் ஓப்பன் பண்ணுறது நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுத்தது. இப்போ இந்த 4 பென்சில் வந்து அந்த மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்க, அந்த கவரோட தான் அப்படியே வந்து இருக்குது. இப்போ இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பென்சில் எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். சரியா? உங்களுக்கு முன்னாடியே நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு நகத்தை வச்சு பிக்கிறதுக்கு முடியலை. அதனால் பின்னூசி எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் மேலே கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதை லைட்டாக பிச்சு எடுத்தோன்னா ஓப்பன் ஆகிட்டு. இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கின்னில் நீங்கள் கையில் எழுதுனீங்கன்னா இந்த கலர் வருது. அதுவும் எப்படி வருதுன்னா நீங்கள் படுக்க வச்சு பென்சில் எப்படி நான் தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டைப்பில் வருது. ஆனால் நம்ம வந்து கண்ணில் போடும்போது எப்படி போடுவோம், நேராக நிற்க வச்ச மாதிரி தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கலர் நமக்கு ஸ்கின்னில் பட மாட்டேங்குது. இப்போ நம்ம கையில் எழுதும் போது நம்ம வந்து அந்த முனை வந்து கீழேயும் பேனா மேலேயும் வச்சு எழுதும் போது அந்த கலர் கொஞ்சம் வருது, அதுவும் கையில் வருது. ஆனால் இப்போ நான் கண்ணில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், தேயின்னு தேய்க்கிறேன், இந்த கலர் என் கண்ணில் வருதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த பென்சிலில் எனக்கு வந்து அது தேய்ச்சி அது எனக்கு அந்த இடம் எனக்கு வலிக்க தான் ஆரம்பிக்கிறதோடைய. ஆனால் அதோடைய அந்த பிளாக் கலர் வந்து அதில் வரவே இல்லை கண்ணில். அங்கே பாருங்கள், நான் எத்தனை தடவை தேய்க்கிறேன் பாருங்கள். இப்போ கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக தேய்ச்சி கட்டுறேன் பாருங்கள், அதில் கூட லைட்டாக வருதுங்க. ஆனால் கண்ணில் வந்து ஐலைனர் போடலான்னு போட்டால், காஜல் போடலான்னு போட்டால் சுத்தமாக வரவே இல்லைங்க. இங்கே பாருங்கள் எப்படி, இதை வச்சுட்டு என்ன செய்ய. அதனால் வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ஏமாந்து போகாதீங்க. ஒன்று வாங்கினாலும் உருப்படியாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் வாங்கி ஏமாந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய். என்ன கொடுமடா சாமி, இதெல்லாம் ஸ்கின்னு தான் வலிக்குது.